வணக்கம். இன்றைய முக்கிய செய்திகள். லட்சிய ஜனநாயக கட்சி சார்பில் பழங்குடியின மக்களுடன் இணைந்து சமத்துவ பொங்கல் விழா ஏம்பலம் தொகுதிக்குட்பட்ட கோர்க்காடு பொறையத்தம்மன் கோவில் மைதானத்தில் சிறப்பாக நடைபெற்றது. இவ்விழாவில் லட்சிய ஜனநாயக கட்சியின் தலைவர் ஜோஸ் சார்லஸ் மார்டின் அவர்கள் தலைமை விருந்தினராக கலந்து கொண்டு பழங்குடியின மக்களுடன் இணைந்து சமத்துவ பொங்கலை கொண்டாடினர். இந்த விழாவில் 1000க்கும் மேற்பட்ட பழங்குடியின மக்கள் உற்சாகமாக பங்கேற்று 500 மண் பானைகளில் பொங்கல் வைத்து பாரம்பரிய முறையில் பொங்கல் பண்டிகை கொண்டாடினர். விழாவில் லட்சிய ஜனநாயக கட்சியின் பொதுச் செயலாளர்கள் துரைசாமி, பாபு, மண்டல பொதுச் செயலாளர்கள் முனைவர் கண்ணபிரான், சுரேஷ், ஜேசி மக்கள் மன்ற தலைவர் ரேகன் ஜான்குமார், பொருளாளர் ஆயுப் கான் உள்ளிட்ட பலர் கலந்து கொண்டார்கள். பொங்கல் பண்டிகை முன்னிட்டு சமத்துவ பொங்கல் விழாவில் பங்கேற்ற அனைவருக்கும் லட்சிய ஜனநாயக கட்சி தலைவர் ஜோஸ் சார்லஸ் மார்டின் அவர்கள் எவர் சில்வர் பாத்திரங்கள் கொண்ட தொகுப்புகளை வழங்கி மகிழ்வித்தார். முன்னதாக நமது பாரம்பரிய கலைகளான தப்பாட்டம், கரகாட்டம், மயிலாட்டம், குதிரை ஆட்டம் போன்ற கலை நிகழ்ச்சிகளுடன் தலைவர் ஜோஸ் சார்லஸ் மார்டின் அவர்களுக்கு உற்சாகமான வரவேற்பு அளிக்கப்பட்டது. தொடர்ந்து குத்துவிளக்கேற்றி சமத்துவ பொங்கல் விழாவை துவக்கி வைத்த பழங்குடியின மக்களுடன் சேர்ந்து மண்பானையில் பொங்கல் வைத்து பொங்கல் பண்டிகையின் பாரம்பரியத்தை உற்சாகமாக கொண்டாடினர். விழாவில் தப்பாட்டம், மயிலாட்டம் உள்ளிட்ட பல்வேறு பாரம்பரிய கலை நிகழ்ச்சிகள் நடைபெற்றது. இவ்விழா சமூக சமத்துவம், ஒற்றுமை மற்றும் பாரம்பரியத்தை வலியுறுத்தும் வகையில் அனைவரிடமும் பெரும் வரவேற்பு பெற்றது. அனைவருக்கும் பொங்கல் தொகுப்பு இருக்குது. பொங்கல் பானை வச்சிருக்கிறவங்களும் சரி, மண்பானை வச்சிருக்கிறவங்களுக்கும் பொங்கல் தொகுப்பு இருக்கு. அதனால யாரும் வந்து அவசரப்பட்டுட்டு வர வேணாம், அவங்களோட இடத்துக்கு வந்துடும். அடுத்து நம்ம 10 போதுமா, அதுக்கு மேல வேணாம், வெறும் 10 போதும். ஐயா அவர்கள் வந்து இப்போது கீழே இறங்கி பொங்கல் வைக்கலாம். ஐயா நான் பாட்டு போய் சவுண்ட் குறைச்சிங்க ஐயா. இப்போது அங்க போயிடுங்க தயவு செய்து. லட்சிய ஜனநாயக கட்சி தலைவர் ஜோஸ் சார்லஸ் மார்டின் பேச்சு. அனைவருக்கும் இனிய பொங்கல் நல்வாழ்த்துக்கள். இன்று நாம் அனைவரும் சேர்ந்து பாரம்பரியத்தை பாதுகாக்கும் வகையில் இந்த பொங்கலை கொண்டாடி உள்ளோம். புதுச்சேரியில் இந்த முறை ஜல்லிக்கட்டு நடத்த திட்டமிட்டுள்ளோம். இந்த மாத இறுதிக்குள் ஜல்லிக்கட்டு நடத்த முயற்சி செய்து வருகின்றோம். இந்த மக்களின் பல உரிமைகள் பறிக்கப்பட்டுள்ளது, மறுக்கப்பட்டுள்ளது. உங்களுக்கு வீடு கூட இல்லை என்பது வேதனை அளிக்கிறது. உங்களுக்கு வீடு கட்டித்தர நடவடிக்கை எடுத்து வருகின்றோம். லட்சிய ஜனநாயக கட்சி ஆட்சிக்கு வந்தவுடன் அனைத்தும் நடைமுறைப்படுத்தப்படும் என்றார். புதுச்சேரியில் பொங்கல் பண்டிகையை முன்னிட்டு ரொக்கத்தொகை வழங்குவது தொடர்பாக துணைநிலை ஆளுநர் கைலாஷ்நாதனிடம் முதலமைச்சர் ரங்கசாமி ஆலோசனை நடத்தினார். தமிழகத்தில் 3000 ரூபாய் ரொக்க பரிசு பொங்கல் பண்டிகையை முன்னிட்டு வழங்கப்பட்டுள்ள நிலையில் புதுச்சேரி அரசும் பொங்கல் ரொக்க பரிசு வழங்க திட்டமிட்டுள்ளது. போதிய நிதி இல்லாத சூழ்நிலையில் மத்திய அமைச்சர் நிர்மலா சீதாராமனிடம் தொலைபேசி வழியாக முதல்வர் ரங்கசாமி ரொக்க பரிசு வழங்குவது தொடர்பாக நிதி கேட்டுள்ளதாக தகவல் வெளியாகியுள்ளது. பொங்கல் பரிசு தொடர்பாக கடந்த வாரமே முதல்வர் ரங்கசாமி ஆளுநர் மாளிகைக்கு கோப்பு ஒன்றை அனுப்பியிருந்தார். மேலும் தேர்தல் நெருங்கி வரும் நிலையில் அண்டை மாநிலமான தமிழ்நாட்டில் கொடுக்கப்பட்ட பொங்கல் பரிசு தொகையை விட அதிகமாக கொடுக்க வேண்டும் என பொதுமக்கள் எதிர்பார்ப்பதாகவும் ஆளும் என்ஆர் காங்கிரஸ் அரசு கருதுகிறது. எனவே பாஜக சார்பாக உள்துறை அமைச்சர் நமச்சிவாயம் பொங்கல் ரொக்க பரிசு வழங்குவது தொடர்பாக துணைநிலை ஆளுநரை நேரில் சந்தித்து வலியுறுத்தியிருந்தார். இந்நிலையில் பண்டிகை வர சில தினங்களே உள்ள நிலையில் லோக் நிவாசில் துணைநிலை ஆளுநர் கைலாஷ்நாதனை முதல்வர் ரங்கசாமி சந்தித்து பொங்கல் தொகை வழங்குவது குறித்து சுமார் 1 மணி நேரத்திற்கு மேலாக ஆலோசனையில் ஈடுபட்டார்.
இந்த ஆலோசனையின் போது குடும்ப அட்டைக்கு தலா 4000 ரூபாய் வழங்கலாம் என்று இறுதி செய்யப்பட்டுள்ளதாக தகவல் வெளியாகியுள்ளது. திருநள்ளாற்று சனிப்பெயர்ச்சியை முன்னிட்டு தர்மாபுரம் ஆதீனம் சார்பில் மூப்பெரும் விழா துணைநிலை ஆளுநர் கைலாஷ்நாதன் பங்கேற்பு. திருநள்ளாற்றில் வருகின்ற சனிப்பெயர்ச்சியை முன்னிட்டு நடைபெறவுள்ள பிரம்மாண்டமான முப்பெரும் விழாவில் பங்கேற்க புதுச்சேரி துணைநிலை ஆளுநர் கைலாஷ்நாதனை அழைக்க அவரை நேரில் சந்தித்த தர்மாபுரம் ஆதீன கட்டளை தம்பிரான் சுவாமிகள் அழைப்பு விடுத்தனர். உலக புகழ்பெற்ற திருநள்ளாறு ஸ்ரீ சனீஸ்வர பகவான் திருக்கோவிலில் சனிப்பெயர்ச்சி வருகின்ற மார்ச் மாதம் 6ஆம் தேதி நடைபெறவுள்ளது. கும்பராசியிலிருந்து மீனராசிக்கு சனி பகவான் பிரவேசிக்கும் இந்த நிகழ்வு அன்று காலை 8:24 மணி அளவில் திருநள்ளாற்று சனி பகவான் கோவிலில் நடைபெறுகிறது. இதனை முன்னிட்டு பூஜை புனஸ்கார வழிபாடுகள், பாதுகாப்பு ஏற்பாடுகள் மற்றும் பக்தர்களுக்கான அடிப்படை வசதிகள் குறித்து ஆலோசனை செய்த தர்மாபுரம் ஆதீன பிரதிநிதிகள் குழு புதுச்சேரி சென்றது. இக்குழுவில் தர்மை ஆதீனத்தை சேர்ந்த கட்டளை தம்பிரான் சுவாமிகள், ஸ்ரீமத் சட்டநாத தம்பிரான் சுவாமிகள், ஸ்ரீமத் சுப்பிரமணிய தம்பிரான் சுவாமிகள், புதுச்சேரி மாநில தர்மை ஆதீன திருநள்ளாறு கிளை மடத்தின் மேலாளர் இளங்கோ, திருநள்ளாறு ஸ்ரீ சனீஸ்வர பகவான் கோவிலின் முக்கிய சிவாச்சாரியார் ராஜா சாமிநாத குருக்கள், மகேஷ் குருக்கள், வேம்பு ராஜா குருக்கள் உட்பட பலரும் புதுச்சேரியில் துணைநிலை ஆளுநர் கைலாசநாதனை நேரில் சந்தித்தனர். அப்போது ஆளுநரின் செயலரும் மீன்வளத்துறை செயலாளருமான டாக்டர் மணிகண்டன், இந்து அறநிலையத்துறை ஆணையர் குமரன் உள்ளிட்டோர் உடனிருந்தனர். தர்மை ஆதீனம் சார்பில் திருக்கடையூர் ஸ்ரீ அமிர்தகடேஸ்வரர் திருக்கோவிலின் பிரசாதம், திருநள்ளாறு ஸ்ரீ சனீஸ்வர பகவான் கோவில் பிரசாதம், வைத்தீஸ்வரன் ஆலய ஸ்ரீ வைத்தியநாத சுவாமி கோவில் பிரசாதம் மற்றும் நினைவு பரிசுகளை ஆதீன பிரதிநிதிகள் வழங்கினார்கள். சனிப்பெயர்ச்சிக்கு முன்னதாக தர்மை ஆதீனம் சார்பில் திருநள்ளாற்றில் கஜபூஜை, கோபூஜை, புகழ்பெற்ற புனித நதிகளின் தீர்த்த யாத்திரை, அகில இந்திய ஜோதிடர்கள் மாநாடு மற்றும் கண்காட்சி போன்ற முப்பெரும் விழாவை நடத்த திட்டமிடப்பட்டுள்ளன. திருநள்ளாற்றில் வருகின்ற பிப்ரவரி மாதம் 22ஆம் தேதி முதல் சுமார் 17 நாட்கள் தொடர்ந்து நடைபெறவுள்ள பிரம்மாண்டமான இந்த நிகழ்வுகளில் இந்தியாவின் முக்கிய தலைவர்கள், மத்திய அமைச்சர்கள், மாநில முதல்வர்கள், மாநில ஆளுநர்கள், நீதிபதிகள், புகழ்பெற்ற ஜோதிட வல்லுநர்கள், வானியல் நிபுணர்கள், சிவாச்சாரியார்கள், தமிழ் அறிஞர்கள் உள்ளிட்டோர் பங்கேற்கின்றனர். விழாவின் துவக்க நாள் அன்று விழாவை துவக்கி வைப்பதற்காக புதுச்சேரி துணைநிலை ஆளுநர் கைலாசநாதனை சந்தித்து ஆதிதீன பிரதிநிதிகள் குழுவினர் அழைப்பு விடுத்துள்ளனர். மேலும் நிறைவு நாள் அன்றும் பங்கேற்க முறைப்படி அழைப்பு விடுத்துள்ளனர். விழா குறித்த முழு விவரங்களையும் துணைநிலை ஆளுநரை சந்தித்து குழுவினர் சமர்ப்பித்தனர். இவ்விழாவில் நேரில் பங்கேற்க உள்ளதாகவும் விழா தொடர்பாக சம்பந்தப்பட்ட அதிகாரிகளை பணியில் ஈடுபடுத்தவும் துணைநிலை ஆளுநர் கைலாஷ்நாதன் உத்தரவிட்டுள்ளார். புதுச்சேரி உழவர்கரை தொகுதியில் உள்ள டிரினிடி பேராலயத்தின் தலைமை போதகர் வின்சென்ட் ஆப்ரஹாம் நேற்றைய முன்தினம் உயிரிழந்த நிலையில் டிரினிடி பேராலய வளாகத்தில் இறுதி அஞ்சலிக்காக வைக்கப்பட்டுள்ள அவரின் உடலுக்கு லட்சிய ஜனநாயக கட்சி தலைவர் ஜோஸ் சார்லஸ் மார்டின் மாலை அணிவித்து அஞ்சலி செலுத்தினார். தொடர்ந்து தலைமை போதகர் வின்சென்ட் ஆப்ரஹாம் குடும்பத்தினருக்கு ஆறுதல் கூறினார் லட்சிய ஜனநாயக கட்சியின் தலைவர் ஜோஸ் சார்லஸ் மார்டின். இந்த நிகழ்வின் போது சட்டமன்ற உறுப்பினர் சிவசங்கரன் உட்பட நிர்வாகிகள் பலர் உடனிருந்தனர். புதுச்சேரி ஆரியாங்குப்பம் தொகுதியைச் சேர்ந்த அன்பே சிவம் மகளிர் சுய உதவிக்குழு தலைவி தனலட்சுமி லட்சிய ஜனநாயக கட்சி தலைவர் ஜோஸ் சார்லஸ் மார்டினை நேரில் சந்தித்து தன்னை லட்சிய ஜனநாயக கட்சியில் இணைத்துக் கொண்டார். அப்பொழுது பொதுச் செயலாளர் துரைசாமி, மண்டல பொதுச் செயலாளர் சுரேஷ், அரியாங்குப்பம் தொகுதி லட்சிய ஜனநாயக கட்சியின் நிர்வாகி வாழ்முனி உள்ளிட்டோர் உடனிருந்தனர். ஏனம் தொகுதியைச் சேர்ந்த 2024ஆம் ஆண்டு நடைபெற்ற நாடாளுமன்ற தேர்தல் சுயேட்சை வேட்பாளரும் ஆர்எல்வி ஜனநாயக பேரவையின் மாநில பொதுச் செயலாளருமான ஆரதடி போசியா அவர்கள் தனது 200க்கும் மேற்பட்ட ஆதரவாளர்களுடன் புதுச்சேரி லட்சிய ஜனநாயக கட்சியின் தலைவர் ஜோஸ் சார்லஸ் மார்டின் அவர்களை நேரில் சந்தித்து லட்சிய ஜனநாயக கட்சியில் இணைந்தார். இந்த நிகழ்வில் ஆரதடி போசியா மற்றும் அவரது ஆதரவாளர்களுக்கு லட்சிய ஜனநாயக கட்சியின் தலைவர் ஜோஸ் சார்லஸ் மார்டின் கட்சியின் துண்டு அணிவித்து வாழ்த்துக்களை தெரிவித்து மனமார்ந்த வரவேற்பு அளித்தார். இந்த நிகழ்வின் போது ஜேசிஎம் மக்கள் மன்ற பொருளாளர் அயூப் கான் ஆகியோர் உடனிருந்தனர். இதனை அடுத்து ஆரதடி போசியா பேசும்பொழுது லட்சிய ஜனநாயக கட்சியின் தலைவர் ஜோஸ் சார்லஸ் மார்டின் அவர்களின் மக்களுக்கு உதவி செய்யும் எண்ணம் தனக்கு மிகவும் பிடித்துள்ளது என்றும் அவர் சம்பாதிக்கும் பணத்தை தனக்காக அல்ல மக்களுக்காக செலவிடுவதாகவும் இந்த மனப்பான்மை தனக்கு மிகுந்த ஈர்ப்பை ஏற்படுத்தியது என்றும் அதனால்தான் தனது ஆதரவாளர்களுடன் இணைந்து அவர்களை சந்தித்து லட்சிய ஜனநாயக கட்சியில் தங்களை இணைத்துக் கொண்டோம் என்று தெரிவித்தார்.
இந்த கட்சி எதிர்காலத்தில் புதுச்சேரியில் மிகப்பெரிய அரசியல் மாற்றத்தை ஏற்படுத்தும் என்பதில் தனக்கு முழு நம்பிக்கை உள்ளதாகவும் அப்பொழுது அவர் தெரிவித்தார். புதுச்சேரியில் பல்வேறு தொகுதிகளைச் சேர்ந்த பெண் வழக்கறிஞர்கள் 10க்கும் மேற்பட்டோர் வழக்கறிஞர் விஜயலட்சுமி தலைமையில் லட்சிய ஜனநாயக கட்சி தலைவர் ஜோஸ் சார்லஸ் மார்ட்டினை நேரில் சந்தித்து தங்களை லட்சிய ஜனநாயக கட்சியில் இணைத்துக் கொண்டனர். இந்த நிகழ்வின் போது அக்கட்சியின் பொதுச் செயலாளர் பிரபாகரன் உடனிருந்தார். புதுச்சேரி உப்பளம் தொகுதியில் லட்சிய ஜனநாயக கட்சி நிர்வாகிகள் லட்சுமணன், அலெக்சாண்டர் தலைமையில் மாற்றுக் கட்சிகளைச் சேர்ந்த 20க்கும் மேற்பட்டோர் லட்சிய ஜனநாயக கட்சி தலைவர் ஜோஸ் சார்லஸ் மார்ட்டினை நேரில் சந்தித்து தங்களை லட்சிய ஜனநாயக கட்சியில் இணைத்துக் கொண்டனர். வந்தியத்தேவன் கலைக்கூடம் மற்றும் நரிமேடு இளைஞர் நற்பணி மன்றம் இணைந்து புதுச்சேரி அளவிலான முதல் யோகாசன போட்டி வில்லியனூர் பகுதியில் உள்ள சங்கர வித்யாசரம் பள்ளியில் நடைபெற்றது. இப்போட்டியில் புதுச்சேரியில் உள்ள சுமார் 15க்கும் மேற்பட்ட யோகா பள்ளிகளிலிருந்து 200க்கும் மேற்பட்ட மாணவர்கள் கலந்து கொண்டார்கள். பாகூர் பகுதியில் இயங்கி வரும் ஸ்ரீ சுபிக்ஷம் யோகா பள்ளியைச் சேர்ந்த மாணவ மாணவிகள் 3 முதல் பரிசு, 3 இரண்டாம் பரிசு மற்றும் ஒரு 3ஆம் பரிசு என மொத்தம் 7 பரிசுகள் பெற்றனர். போட்டிக்கு சிறப்பு விருந்தினராக புதுச்சேரி மற்றும் கடலூரை சேர்ந்த யோகா அசோசியேஷன் சங்க தலைவர்கள் கலந்து கொண்டார்கள். புதுச்சேரி லட்சிய ஜனநாயக கட்சி மகளிர் அணி சார்பில் பொங்கல் திருநாளை முன்னிட்டு பொங்கல் திருவிழா, பரிசளிப்பு விழா மற்றும் நலத்திட்ட உதவிகள் வழங்கும் விழா என முப்பெரும் விழா மேட்டுப்பாளையம் பகுதியில் உள்ள குண்டு சாலையில் சிறப்பாக நடைபெற்றது. இந்த விழாவில் லட்சிய ஜனநாயக கட்சியின் தலைவர் ஜோஸ் சார்லஸ் மார்ட்டின் தலைமை விருந்தினராக கலந்து கொண்டு பல்வேறு போட்டிகளில் வெற்றி பெற்றவர்களுக்கு ஃப்ரிட்ஜ், டிவி, வாஷிங் மிஷின் உள்ளிட்ட பரிசுகளையும் மகளிர் மற்றும் பொதுமக்களுக்கான நலத்திட்ட உதவிகளையும் வழங்கினார். மகளிர் அணி தலைவி பிரபாதேவி அவர்களின் ஏற்பாட்டில் நடைபெற்ற நிகழ்ச்சியில் சட்டமன்ற உறுப்பினர் சிவசங்கர், கட்சியின் பொதுச் செயலாளர் பூக்கடை ரமேஷ், மண்டல பொதுச் செயலாளர் முனைவர் கண்ணபிரான், ஜேசி மக்கள் மன்ற பொருளாளர் அயூப் கான் உள்ளிட்ட கட்சி நிர்வாகிகள் கலந்து கொண்டார்கள். மேலும் 3000க்கும் மேற்பட்ட பெண்கள் திரளாக பங்கேற்று விழாவை சிறப்பித்தனர். நிகழ்ச்சி முடிவில் செய்தியாளர்களுக்கு பேட்டியளித்த லட்சிய ஜனநாயக கட்சி தலைவர் ஜோஸ் சார்லஸ் மார்ட்டின், புதுச்சேரியில் மக்கள் நலனை கருத்தில் கொண்டு பல்வேறு போராட்டங்களை லட்சிய ஜனநாயக கட்சி தொடர்ந்து முன்னெடுத்து வருவதாக தெரிவித்தார். பெண்களுக்கு எதிரான குற்றங்கள் அதிகரித்து வரும் நிலையில் புதுச்சேரியில் பெண்கள் பாதுகாப்பற்ற சூழலில் வாழ வேண்டிய நிலை இருப்பதாகவும் இதற்கு உடனடி மாற்றம் தேவை என்றும் அவர் கூறினார். சமீபத்தில் சிங்கப்பூரில் இரவு நேரங்களில் பெண்களுக்குள்ள பாதுகாப்பை எடுத்துரைக்கும் வீடியோ ஒன்றை வெளியானதை சுட்டிக்காட்டியவர், அதுபோல புதுச்சேரியும் பாதுகாப்பான நகரமாக மாற வேண்டும் என்பதை லட்சிய ஜனநாயக கட்சியின் நோக்கம் என வலியுறுத்தினார். மக்கள் வாழ்க்கையில் உண்மையான மாற்றத்தை உருவாக்கும் நோக்குடன் தான் புதுச்சேரியில் களமிறங்கியுள்ளதாக கூறியவர், பொங்கல் பண்டிகையை முன்னிட்டு கட்சி சார்பில் பல்வேறு சமூக மற்றும் மக்கள் நல நிகழ்ச்சிகள் நடத்த திட்டமிட்டுள்ளதாகவும் தெரிவித்தார். புதுச்சேரி பாகூர் பாலியல் வழக்கு தொடர்பாக கட்சி சார்பில் போராட்டம் நடத்தப்படும் என்றும் இதுபோன்ற பல்வேறு மக்கள் பிரச்சினைகளுக்கு தொடர்ந்து குரல் கொடுப்போம் என்றும் ஜோஸ் சார்லஸ் மார்ட்டின் கூறினார். புதுச்சேரி உலுக்கிய போலி மருந்து வழக்கை சிபிசிஐயிடம் முழுமையாக ஒப்படைக்க வேண்டும் என அவர் வலியுறுத்தினார். லட்சிய ஜனநாயக கட்சிக்கு யாரும் எந்த நெருக்கடியும் அளிக்கவில்லை என்றும் இதுவரை தாம் உள்துறை அமைச்சரை சந்திக்கவில்லை என்றும் அவர் தெளிவுபடுத்தினார். கூட்டணி தொடர்பாக தொடர்ந்து பேச்சுவார்த்தை நடைபெற்று வருவதாகவும் விரைவில் இறுதி முடிவு எடுக்கப்படும் என்றும் தெரிவித்தார். தன்னை பார்த்து பயப்படுவதால் காங்கிரஸ் கட்சி தன்னை பற்றி தவறாக விமர்சித்து வருவதாகவும் அவர்களின் ஓட்டுகள் லட்சிய ஜனநாயக கட்சிக்கு வரக்கூடும் என்ற அச்சமே இதற்கு காரணம் என்றும் அவர் குற்றம் சாட்டினார். எத்தனை தொகுதிகளில் போட்டியிடுவது என்பது கூட்டணியை பொறுத்தே முடிவாகும் என்றும் கூறினார். முடிவில் மக்கள் நலனுக்காக தொடர்ந்து குரல் கொடுப்பதே லட்சிய ஜனநாயக கட்சியின் அடிப்படை லட்சியம் என அவர் வலியுறுத்தினார். புதுச்சேரி ராஜ்பவன் தொகுதிக்குட்பட்ட 50க்கும் மேற்பட்ட இளைஞர்கள் பாஜக மாநில தலைவர் VP ராமலிங்கம் தலைமையில் அக்கட்சியில் இணைந்தனர். புதுச்சேரி ராஜ்பவன் தொகுதிக்குட்பட்ட முருகேச கிராமணி தோட்டம், வாழைக்குளம் அரசு குடியிருப்பு பகுதியைச் சேர்ந்த சுமார் 50 இளைஞர்கள் பாரதிய ஜனதா கட்சியில் இணையும் நிகழ்ச்சி காமாட்சி அம்மன் கோவில் வீதியில் உள்ள ராஜ்பவன் தொகுதி பாஜக அலுவலகத்தில் நடைபெற்றது. பாஜக மாநில தலைவர் VP ராமலிங்கம் தலைமையில் நடைபெற்ற இந்த நிகழ்வில் பாரதிய ஜனதா கட்சியில் அவர்கள் தங்களை இணைத்துக் கொண்டனர். பாஜக மாநில தலைவர் VP ராமலிங்கத்திற்கு அப்பொழுது மாலை அணிவித்து பொன்னாடை போற்றி வாழ்த்துக்களையும் தெரிவித்தனர். இக்கட்சியில் இணைந்த அவர்களை பாஜக மாநில தலைவர் VP ராமலிங்கம் பாரதிய ஜனதா கட்சியின் துண்டு மற்றும் பொன்னாடை போற்றி வரவேற்று வாழ்த்துக்களை தெரிவித்தார். இந்த நிகழ்வில் பாரதிய ஜனதா கட்சியின் வல்லுநர் பிரிவு அமைப்பாளர் நாகராஜன் மற்றும் சப்தகிரி குழும இணை இயக்குநர் விஜய் ஆனந்த் உள்ளிட்டோர் முன்னிலை வகித்தனர்.
மற்றும் ராஜ்பவன் தொகுதியைச் சேர்ந்த பாஜக நிர்வாகிகள் யுவராஜ், பிரகாஷ், ஆனந்தராஜ், பாரதி, கண்ணன், சந்துரு, ராஜேஷ், ராம், சகாயம், ரமேஷ், சேகர், சங்கர், விஜயா, பசுபதி மற்றும் வினோத், கோவிந்த் உள்ளிட்ட பலர் கலந்து கொண்டு சிறப்பித்தனர். புதுச்சேரியில் 9ஆம் வகுப்பு படிக்கும் 14 வயது மாணவியை காதலன் மற்றும் அவரது நண்பர்கள் கூட்டு பாலியல் வன்கொடுமை செய்த விவகாரத்தில் 17 வயது காதலன் மற்றும் அவரது நண்பரை போக்சோ வழக்கில் கைது செய்த போலீசார் மேலும் இவ்வழக்கில் 2 சிறார்களை தேடி வருகின்றனர். புதுச்சேரி வானரப்பேட்டை பகுதியைச் சேர்ந்த 15 வயது சிறுமி நகரப்பகுதியில் உள்ள அரசு பள்ளியில் 9ஆம் வகுப்பு படித்து வருகிறார். இந்நிலையில் கடந்த 2 தினங்களுக்கு முன்பு பள்ளிக்கு சென்ற சிறுமி வெகு நேரமாகியும் வீடு திரும்பவில்லை. இதில் அதிர்ச்சி அடைந்த பெற்றோர்கள் சிறுமியை பல இடங்களில் தேடியும் எங்கும் கிடைக்கவில்லை. இதுகுறித்து ஒதியஞ்சாலை காவல் நிலையத்தில் புகார் அளித்தனர். அதன் பேரில் விசாரணை செய்யப்பட்டதில் சிறுமி பாகூர் பகுதியில் உள்ளதாக தெரிந்ததை அடுத்து பாகூர் போலீசார் உதவியுடன் சம்பவ இடத்திற்கு சென்று சிறுமியை போலீசார் மீட்டனர். இதனை அடுத்து பாகூர் காவல் நிலையத்திற்கு அழைத்து சென்று விசாரணை மேற்கொள்ளப்பட்டதில் குருவிநத்தம் பகுதியைச் சேர்ந்த 17 வயது சிறுவன் பள்ளி சிறுமியை காதலிப்பதாக ஆசை வார்த்தை கூறி பாகூரில் உள்ள ஒரு வீட்டில் வைத்து அவரது நண்பர்களுடன் பாலியல் வன்கொடுமையில் ஈடுபட்டது தெரியவந்தது. இதனையடுத்து பாதிக்கப்பட்ட மாணவியை புதுச்சேரி குழந்தைகள் மருத்துவமனைக்கு அனுப்பி வைத்த போலீசார் 3 சிறுவர்கள் உட்பட 4 பேர் மீது பாகூர் போலீசார் போக்சோ பிரிவின் கீழ் வழக்கு பதிவு செய்து சிறுமியை காதலித்த சிறுவன் மற்றும் ஆகாஷ் என்ற வாலிபரை கைது செய்து சிறையில் அடைத்தனர். தொடர்ந்து தலைமறைவாக உள்ள மேலும் 2 சிறுவர்களை போலீசார் வலைவீசி தேடி வருகின்றனர். இந்த சம்பவத்தில் ஈடுபட்ட சிறுவர்கள் அனைவரும் பள்ளி படிப்பை பாதியிலேயே விட்டுவிட்டு தனியார் நிறுவனத்தில் பணிபுரிந்து வருகின்றனர் என்பது குறிப்பிடத்தக்கது. மேலும் இச்சம்பவம் பாகூர் பகுதியில் பெரும் சர்ச்சையை ஏற்படுத்தியுள்ளது. 2026 புத்தாண்டு மற்றும் பொங்கல் விழாவை முன்னிட்டு அதிமுக மாநில பொருளாளர் ரவி பாண்டரங்கன் ஏற்பாட்டில் அரியங்குப்பம் சட்டமன்ற தொகுதிக்குட்பட்ட அனைத்து பகுதி மக்களுக்கும் பரிசு பொருட்கள் வழங்கி வருகின்றார். அதன் தொடர்ச்சியாக அரியங்குப்பம் தொகுதி, காக்கேன்தோப்பு உள்ளிட்ட பகுதிகளைச் சேர்ந்த பொதுமக்களுக்கு அதிமுக மாநில பொருளாளர் ரவி பாண்டரங்கன் 2026 ஆண்டிற்கான நாட்காட்டி, எவர் சில்வர் பாத்திரம், பொங்கல் தொகுப்பு உள்ளிட்டவைகளை புத்தாண்டு வாழ்த்துக்குறி வழங்கினார். மேலும் இந்நிகழ்ச்சியில் நிர்வாகிகள் ஜீவா ஜெயக்குமார், அன்பு, தட்சிணாமூர்த்தி, ஏழுமலை, ரங்கநாதன், பாரதி, கண்ணப்பன், கண்ணன், ஆனந்த் உள்ளிட்ட ஆதரவாளர்கள் பலர் கலந்து கொண்டு நிகழ்ச்சியை சிறப்பித்தனர். புதுச்சேரி மாநிலம் ஓசடு சட்டமன்ற தொகுதிக்குட்பட்ட கூடப்பாக்கம் மற்றும் தொண்டமாநத்தம் ஆகிய பகுதிகளில் ரூபாய் 10 லட்சம் மதிப்பீட்டில் உள்கட்டமைப்பு பணிக்கான பூமி பூஜை நிகழ்ச்சி நடைபெற்றது. இந்நிகழ்ச்சியில் தொகுதியின் சட்டமன்ற உறுப்பினரும் முன்னாள் குடிமைப்பொருள் வழங்கல் துறை அமைச்சருமான AK சாய்ஜி சரவணகுமார் கலந்து கொண்டு நிகழ்ச்சிக்கு தலைமை தாங்கினர். இதில் கூடப்பாக்கம் மந்துவெளி திடல் பகுதியில் எல் வடிவ கழிவுநீர் வாய்க்கால் அமைப்பில் பணிக்கான பூமி பூஜையும், தொண்டமாநத்தம் மீனாட்சிப்பேட் பகுதிக்கு எல் வடிவ கழிவுநீர் வாய்க்கால் அமைக்கும் பணிக்கான பூமி பூஜையும், தொண்டமாநத்தம் மோடி திருவருக்கு சாலை அமைக்கும் பணிக்கான பூமி பூஜை உள்ளிட்ட பல்வேறு பணிகளை துவக்கி வைத்தார். இந்நிகழ்ச்சியில் வில்லியனூர் கொம்யூன் பஞ்சாயத்து ஆணையர் பிரபாகர், சமூக சேவகர் சாய்ஜி தியாகராஜன், முன்னாள் தொகுதி தலைவர் ஐயனார், தொகுதி தலைவர் முத்தாலு முரளி, நிர்வாகிகள் மல்லிகா, பாலு, முரளி, முருகன், பழனி, குப்புசாமி, கண்ணன், சிவா, ஏழுமலை, சசி, மணிகண்டன், சக்திவேல், சாலை மற்றும் குடிநீர் பொறுப்பாளர் கருணாகரன் மற்றும் கூட்டணி கட்சியினர் பலர் கலந்து கொண்டு விழாவினை சிறப்பித்தனர். புதுச்சேரி முத்தியால்பேட்டை தொகுதிக்கு உட்பட்ட பள்ளிகளை சீரமைக்க சுமார் 55 லட்சம் ரூபாய் செலவிலான பணிகளை சட்டமன்ற உறுப்பினர் பிரகாஷ்குமார் பூமி பூஜை செய்து துவக்கி வைத்தார். புதுச்சேரி முத்தியால்பேட்டை தொகுதிக்கு உட்பட்ட சோலை நகர் சின்னாத்தா மேல்நிலைப் பள்ளியில் வடகிழக்கு பக்கம் உள்ள வகுப்பறைகள் மிகவும் சேதமடைந்து காணப்படுவதால் அதனை புதுப்பித்து தர வலியுறுத்தி தொகுதி மக்கள் மற்றும் பள்ளியில் பயிலும் மாணவர்களின் பெற்றோர்கள், ஆசிரியர்கள் உட்பட்டோர் சட்டமன்ற உறுப்பினர் பிரகாஷ்குமாரை சந்தித்து கோரிக்கை வைத்தனர். இந்த கோரிக்கையை ஏற்ற சட்டமன்ற உறுப்பினர் பிரகாஷ்குமார் தொடர் முயற்சியின் காரணமாக ரூபாய் 50 லட்சம் மதிப்பில் பள்ளியின் வகுப்பறைகளை புதுப்பிக்க அரசாணை பெறப்பட்டு வகுப்பறைகளை புதுப்பிப்பதற்கான பூமி பூஜை நடைபெற்றது.
நடைபெற்றது. இதேபோல் அருகில் உள்ள காட்டாமணிக்குப்பம் ஆரம்ப பள்ளி பின்புற மதில் சுவர் சேதமடைந்துள்ள நிலையில் அதனை புதுப்பிக்க சுமார் 5 லட்சம் ரூபாய் மதிப்பீட்டில் அரசாணை பெறப்பட்டு அதற்கான பூமி பூஜை ஆகிய 2 பணிகளுக்கான பூமி பூஜை நடைபெற்றது. இதில் சட்டமன்ற உறுப்பினர் பிரகாஷ்குமார் கலந்து கொண்டு பூஜை செய்து பணிகளை துவக்கி வைத்தார். இந்த நிகழ்வில் பொதுப்பணித்துறை சிறப்பு கட்டிட கோட்டப்பிரிவு 2 செயற்பொறியாளர் பக்தவச்சலம், உதவி பொறியாளர் வேல்முருகன், இளநிலை பொறியாளர் திவாகர், நீலகண்டன், பள்ளி கல்வித்துறை இணை இயக்குநர் சிவகாமி, துணை இயக்குநர் ராமச்சந்திரன், முதன்மை கல்வி அலுவலர் அனிதா, சின்னாத்தா மேல்நிலைப்பள்ளி முதல்வர் சாய் வர்கீஸ், காட்டாமணிக்குப்பம் பள்ளி தலைமை ஆசிரியர் பாலசுப்ரமணியம் மற்றும் ஆசிரியர்கள், சட்டமன்ற உறுப்பினரின் ஆதரவாளர்கள், என்ஆர் காங்கிரஸ் நிர்வாகிகள் என பலர் கலந்து கொண்டு சிறப்பித்தனர். இத்துடன் செய்திகள் நிறைவடைகின்றது. நன்றி, வணக்கம்.